Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics lesson வந்து Dispersion of white light through prism தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் ப்ரிசமோட angle of deviation and angle of minimum deviation produced by the prism பார்த்தோம் இல்லையா, அதோட சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ். மோனோனா சிங்கிள், குரோமானா கலர். ஸோ சிங்கிள் கலர்டு லைட் சோர்ஸை வச்சு நம்ம ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அண்ட் மினிமம் டிவியேஷன் பார்த்தோம். இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம ஒரு ஒயிட் லைட்டை வந்து ப்ரிசமில் இன்சிடென்ட் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் நடக்கும்னா டிஸ்பர்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒயிட் லைட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிறது தான் வந்து டிஸ்பர்ஷன். ஸோ டிஸ்பர்ஷன் இஸ் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ். இப்போ அந்த ப்ரொடியூஸ் ஆன கலர்ஸ் வந்து ஒரு பேண்ட் ஆஃப் கலர்ஸ், அதாவது ஒன்றோட ஒன்று merge ஆகி உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸில் இருக்கும். அதில் பேசிக் 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ஜிஆராக இருக்கும். இப்போ இந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸை நம்ம ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கும்போது, ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு கண்டினியூவஸ் உங்களுக்கு ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து 7 பேசிக் கலர்ஸ் என்னன்னு பார்த்தா விப்ஜிஆர். விங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயலட் கலர், ஐ இண்டிகோ, பி ப்ளூ, ஜி க்ரீன், ஒய் எல்லோ, ஓ ஆரஞ்ச், ஆர் ஃபார் ரெட். இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஒரு ப்ரிசமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேஸஸில் ஒயிட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. இப்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ரிசம், இந்த ப்ரிசம் இல்லாத போது இந்த இன்சிடென்ட் லைட்டோட பாத் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் ட்ராவல் ஆகும். இப்போது இந்த லைட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துலேருந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துக்கு போகும்போது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சேஞ்ச்னால என்ன ஆகுது, லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகுது. இந்த இடத்துல பெண்டிங் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் இருக்கும், ஏன்னா லைட் ரேஸ் வந்து ரேரர் டு டென்சர் ட்ராவல் ஆகும் பொழுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து லைட் ரேஸ் ஹேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இன்னொன்று, இந்த ரிஃப்ராக்டட் ரேயோட வெலாசிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் when compared to the incident ரேயோட வெலாசிட்டியோட. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, இந்த ஒயிட் லைட் வந்து இந்த சர்ஃபேஸில் படும்பொழுது இட் கெட்ஸ் டிஸ்பர்ஸ்ட் 7 கலர்ஸாக. ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு. இப்போ இந்த ரெட்டு இந்த இடம் தான், இந்த பாயிண்ட், இந்த ரே தான் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் தி எமர்ஜென்ட் ரே. ஓகே, இந்த எமர்ஜென்ட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் ரேயோட இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் பொழுது இந்த ரெண்டு ரேயும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா என்னது, இந்த இன்சிடென்ட் ரே பார்த்த விட ஓகே when compared to this incident ray, இந்த எமர்ஜென்ட் ரே வந்து எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் திஸ் ரெட் ரே வந்து இது வந்து லீஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம விப்ஜிஆர் கலர்ஸ் தான் உங்களுக்கு கான்ஸ்டிடுவன்ட் கலர்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, violet. ஓகே, இப்போ இந்த வயலட் கலருக்கு பார்த்தீங்கன்னா this has the maximum deviation. இப்போ இந்த எமர்ஜென்ட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த எமர்ஜென்ட் ரேக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுனால this is the most deviated ray and the least deviated ray is red color அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது this is about the deviation. And what happens to the wavelength? Yes, உங்களுக்கு different colorsக்கு different wavelengths இருக்கும், and then velocity is also different. எல்லா velocityயும் சேமாக இருக்காது. only in vacuum வந்து velocity of different colors also remains the same. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு velocity இருக்குது, and then ஒவ்வொரு wavelength இருக்குது. இந்த wavelength and velocityக்கான ரிலேஷன்ஷிப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ the wavelength for the red color வந்து roughly 700 nanometer, அதுதான் லாங்கஸ்ட் wavelength. ஓகே, and then least wavelength எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 nanometer. இப்போது இந்த wavelength and velocity of the light எப்படி கம்பேர் பண்ணலான்னா using the formula v is equal to n lambda. vங்கிறது it is the velocity of light and lambda அப்படிங்கிறது it is the wavelength of the light. ஓகே, தெரியும். இப்போது லாம்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, லாம்டா வந்து குறையும் பொழுது வெலாசிட்டியும் குறையுது. அப்போ வேவ்லென்த் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, ரெட் கலருக்கு வேவ்லென்த் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோட வெலாசிட்டி வந்து when compared to violet வந்து ஹையராக இருக்குது. சின்ஸ் the lowest or shortest wavelength எதுக்கு இருக்குன்னா violet கலருக்கு இருக்கிறதுனால அதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்குன்னா it is small when compared to red.
Okay, so this is the relation between the wavelength and the velocity of the light. இப்போ டிஸ்பர்ஷன் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ஆல்சோ it has different velocity. This is one way of explaining why dispersion take place. Innொரு explanation என்னன்னா, we can relate to the refractive index of the material of the prism. Okay, so refractive index of the material of the prism. Usually the prism அப்படின்னு சொல்லும் பொழுது it is made of glass or plastic அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிசமோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் வந்து மாறும். இப்போ ஒயிட் லைட்டை நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டியூவன்ட் கலர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கலருக்குமே உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, அப்போது ரெட் கலருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வயலட் கலர். ஓகே, ரெண்டுமே டிஃபரெண்ட் ஆகும். ஸோ ஹவு தே ஆர் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து மேக்ஸிமம் டிவியேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வயலட்டுக்கு மேக்ஸிமம் டிவியேஷன் இருக்கிறதுனால அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் ஹை வென் கம்பேர்ட் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் ஆஃப் த ரெட் கலர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன டேபுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ், வேவ்லென்த், வெலாசிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். லீஸ்ட் டிவியேட்டட் என்னது ரெட் அண்ட் வயலட் இஸ் த மோஸ்ட் டிவியேட்டட். வேவ்லென்த் எதுக்கு லாங்கராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலருக்கு லாங்கராக இருக்கும் அண்ட் வயலட் கலருக்கு ஷார்ட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் வெலாசிட்டி எதுக்கு ஹையராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, when the wavelength is longer, velocity is also high. Okay, so the velocity of the red color is high when compared to that of the violet color. And refractive index வந்து எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா, violetக்கு வந்து maximum deviation இருக்கிறதுனால the refractive index of the material of the prism for violet வந்து it is high when compared to this red color இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிவியேஷன் இருக்கிறதுனால அதுக்கு மேக்ஸிமம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் மேக்ஸிமம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால தான் வயலட்டுக்கு வந்து மேக்ஸிமம் டிவியேஷன் இருக்குது. திஸ் இஸ் லோயர் வேல்யூ ஆர் ஸ்மாலர் வேல்யூ. ஓகே, ஸோ லோ ஆர் ஸ்மால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல், தட் இஸ் க்ரௌன் கிளாஸால் மேடான ஒரு மெட்டீரியல் அண்ட் ஃப்ளிண்ட் கிளாஸான மேடான மெட்டீரியல். ஓகே, இதில் வந்து நம்ம லைட்டை ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது டிஸ்பர்ஷன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா the wavelength ஆஃப் த கலர் வந்து ஃபார் அ பர்டிகுலர் கலர் வந்து சேம் தான். பட் அது வந்து இந்த க்ரௌன் கிளாஸ் வழியாக போகும்போது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஃபார் த பர்டிகுலர் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் க்ரௌன் கிளாஸ் ஃபார் த வயலட் கலர் வந்து 1.533. இப்போ ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.515, which shows that refractive index of the prism for the violet color is greater compared to refractive index of the prism for the red color. அதே மாதிரி even though இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளிண்ட் கிளாஸாக இருந்தால் கூட இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸும் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த கலர்ஸ். இதுதான் இந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஆஃப் த ப்ரிசம் வித் ரெஸ்பெக்ட் டு த கலர்ஸ்னால தான் உங்களுக்கு டிஸ்பர்ஷன் நடக்குது, வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது. இப்போது சர் ஐசக் நியூட்டனோட வெரி கிளாசிக் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன பண்ணார்னா, இந்த விப்ஜிஆர் கலர்ஸோட காம்பினேஷனை வச்சுட்டு ஒயிட் லைட்டில் ப்ரொடியூஸ் பண்ணார். அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் லைட்டில் ஒரு ப்ரிசமில் ஒன் ஆஃப் த ஃபேஸஸில் இன்சிடென்ட் பண்ணும்போது அது டிஸ்பர்ஷன் ஆகி உங்களுக்கு கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கலர்ஸை அனதர் ப்ரிசம் எடுத்து அதை தலைகீழாக இன்வெர்ட் பண்ணி அதில் இன்சிடென்ட் பண்ண வச்சோன்னா அகெயின் ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியே வரக்கூடிய எமர்ஜென்ட் ரே வந்து உங்களுக்கு ஒயிட் லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன் போத் வே we can say that white light consists of so many colors and the different colors is combined to give white color அப்படிங்கிறத சொல்லலாம். In both the way dispersion as well as the combination of the colors gives white light அப்படிங்கிறத சர் ஐசக் நியூட்டன் வந்து ப்ரூவ் பண்ணார் அப்படிங்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது இந்த ஒயிட் லைட்டை வேக்யூமில் இன்சிடென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஈவன் தோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கலருக்கு டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் இருந்தால் கூட அந்த ஸ்பீட் வந்து என்னவாக இருக்குன்னா இட் இஸ் சேம்
for all the colors in vacuum. So velocity of the light is same for all the colors in the case of vacuum. அப்போ இந்த vacuum வந்து என்னாகும் dispersion பண்ணாதனால it is a non-dispersive medium அப்படிங்கிறாங்க. Since it is the non-dispersive medium, since the velocity of the light is the same for all the colors, vacuumல உங்களுக்கு white light வந்து dispersion undergo பண்ணாது அப்படிங்கிறாங்க. Okay, this is about dispersion. இந்த dispersionோட natural phenomenon என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபார்மேஷன் தான். உங்களுக்கு ரெயின்ஃபால் நடக்கும்பொழுது the water droplets, அதாவது இந்த ரெயின் droplets வந்து it acts as the prism. So white light incident ஆகும் பொழுது உங்களுக்கு multiple colors வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. that is the rainbow formation. இதுலேயே primary and secondary formationலாம் இருக்குது. அதில் do you know கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு சில நேரங்களில் வந்து டபுள் ரெயின்போஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ரெயின்போவோட ஆக்சுவல் சைஸே வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். நம்ம வந்து இங்கே ஏர்த்துலேருந்து வியூ பண்ணும்பொழுது நமக்கு ஒரு செமி சர்க்குலர் பாத்தில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் ஆக்சுவலாக த ஷேப் ஆஃப் த ரெயின்போ இஸ் சர்க்குலர். இப்போ டபுள் ரெயின்போ ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து 2 தடவை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு டபுள் டிஸ்பர்ஷன் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த டபுள் ரெயின்போ ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.